ஒரு ஊரில் ரவி என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு எப்போதுமே ஒரு மனக்குறை. எல்லோருக்கும் யாராவது ஒரு வழிகாட்டி இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் யாருமில்லை? எனக்கு எதுவுமே சரியாகத் தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் அந்த ஊரில் இருந்த ஒரு முனிவரைச் சந்தித்து, ஐயா, நான் வாழ்க்கையில் முன்னேற எனக்கு ஒரு சரியான வழிகாட்டியைக் காட்டுங்கள் என்று வேண்டினான். அந்த முனிவர் சிரித்துக்கொண்டே, சரி, இன்று இரவு அமாவாசை, மிக இருட்டாக இருக்கும். இந்தச் சிறிய மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள். மலையடிவாரத்தில் இருக்கும் ஒரு குகைக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது, அதை எடுத்து வா என்றார். ரவிக்கு பயம். ஐயா, இந்தச் சிறிய மெழுகுவர்த்தி வெளிச்சம் நான் நிற்கும் இடத்தைச் சுற்றி ஒரு அடிக்கு மேல் தெரியவில்லையே. இவ்வளவு பெரிய மலையை நான் எப்படி இந்தச் சிறிய வெளிச்சத்தில் கடப்பேன் என்று கேட்டான். முனிவர் சொன்னார், நீ அடுத்த அடி எடுத்து வைத்தால் அந்த வெளிச்சம் இன்னும் ஒரு அடி முன்னே நகரும். அப்படி ஒவ்வொரு அடியாக வைத்தால் முழு மலையையும் கடந்துவிடலாம். ரவி தயக்கத்துடன் நடக்கத் தொடங்கினான். அவன் ஒரு அடி வைத்தபோது அடுத்த ஒரு அடி தெரிந்தது. அப்படியே நடந்து சென்று குகையை அடைந்தான். அங்கு ஒரு கண்ணாடி மட்டுமே இருந்தது. அதில் அவன் முகம் தெரிந்தது. அப்பொழுது முனிவர் அங்கு வந்து சொன்னார், உன் கையில் இருந்த வெளிச்சம் உனக்கு வழி காட்டவில்லை. நீ எடுத்து வைத்த அந்த அடிதான் உனக்கு வழிகாட்டியது. உன் வாழ்க்கைப் பயணத்திற்கு தேவையான வெளிச்சம் உனக்குள்ளேயே இருக்கிறது. அடுத்தவர் கையில் இருக்கும் பெரிய விளக்கை விட உன் கையில் இருக்கும் சிறிய மெழுகுவர்த்தி, உன் உழைப்பு மேலானது. ரவி அன்று முதல் மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு தன் திறமையை நம்பி நடக்கத் தொடங்கினான்.